அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போ ஒரு வசிய பொட்டு பற்றி நான் சொல்லித்தரேன், பயன்படுத்தி பாருங்கள். இந்த வசம்பை பற்றி நிறைய டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. பிள்ளை வாழ்த்தான்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் அவ்வளோ வேலை பண்ணோம்னா பண்ணோம், எது கூட அதை நம்ம சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பொருள். நல்லவங்க கூட சேர்ந்தால் நல்லது கிடைக்கும், கெட்டவங்க கூட சேர்ந்தால் கெட்டது கிடைக்கும். நல்லா படிக்கிற பசங்க கூட சேர்ந்தால் படிப்போம், திருடுற பசங்க கூட சேர்ந்தால் திருடுவோம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி தான் ஒரு பொருள். நீங்கள் சேர்க்குற மூலிகை பொறுத்து அந்த பொருள் அந்த வேலை பண்ணோம். வாய்க்கு வந்ததெல்லாம் அந்த மூலிகையை கூட வேறு எதனா சேர்த்துட்டிங்கன்னா அது நண்பராகவும் இருக்கும், பகையாகவும் ஆகிடுவாங்க. ரொம்ப பொருளை போடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பொருள் கூட சேர்த்தா ஒரு விஷயம் வசியம் பண்ணும். நல்ல எண்ணெய்க்கு டிஸ்டி எடுக்கும், ஓகேங்களா? நல்ல எண்ணெய்க்கு டிஸ்டி எடுக்கும். இதை குழைச்சி வைக்கும்போது டிஸ்டி வராமல் இருக்கிறதுக்கு நல்லெண்ணெயில், வெறும் நல்லெண்ணெயிலேயே குழைச்சி சூடு பண்ணி குழைச்சி வைக்கும்போது டிஸ்டி போயிடும், எந்த தோஷம் தாக்காமல் இருக்கும். இது குழந்தைங்களுக்கு. அதே பெரியவங்களுக்கு வச்சுனே வான்னா அது நடக்குமா? கேள்விக்குறி. அதெல்லாம் கிடையாது. இந்த ஒரு பொருளுக்கு மட்டுமே உயிர் இருக்குது. அதுக்கு தான் பிள்ளை வாழ்த்தான்னு சொல்லுவாங்க. வசம்புன்னு சொன்னால் இதுக்கு வேல்யூ, இது பவர் இருக்காது. பிள்ளை வாழ்த்தான் பேர் சொல்லாங்க கிழங்கு அப்படின்னு எதுக்கு வச்சாங்கன்னா இதுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. இது ஒரு மூலிகை, ஓகேங்களா? இது ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லான மூலிகை. இது கூட இப்போ நான் உங்களுக்கு வசியத்தை பற்றி சொல்லித்தரேன். நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும், கெட்டதுக்கு பயன்படுத்தவே கூடாது. உங்களையே அடிச்சிடும் அது, ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள். இது ரொம்ப கம்மி தான், 10 ரூபாக்குள்ளே வந்துடும் வசம்பு, ஓகேங்களா? இது கூட சேர்க்கக்கூடிய பொருள் பச்சை கற்பூரம். 3 பொருள் தான், ஓகேங்களா? வசம்பு ஒன்று வாங்கிக்கோங்க, ஒரே ஒரு கட்டை வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பொருள் வசம்பு வாங்கிக்கோங்க. கண்ணை மூடிக்கின்னு நல்லது கொடுங்க, கெட்டது கொடுங்க, வளைஞ்சது கொஞ்சதெல்லாம் கொடுங்க அப்படிலாம் கேட்காதீங்க. அவன் கையில் என்ன கிடைக்குதோ நாட்டு மருந்துகளில் அதை வாங்கிக்கின்னு வந்துடுங்க, நேராக வாங்கிக்கின்னு வந்துடுங்க. கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் ஒரிஜினல் வாங்கணும், ஓகேங்களா? ஒரிஜினல்னால் ஃபஸ்ட்டு நம்பர் 1 குவாலிட்டி. நம்பர் 1க்கு எல்லாமே மகத்துவமாக இருக்கும். 10 ரூபா செலவு பண்ணுறீங்க, 100 ரூபா கிடைக்குதுன்னா செலவு பண்ணுறதுக்கு தப்பே கிடையாது, செலவு பண்ணிட்டு போங்க, ஓகேங்களா? இதுக்கு மேலே வசிய போட்டுலாம் யாருமே அற்புதம்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. ரிசல்ட்டுலாம் பார்க்க முடியாது. டூப்ளிகேட்டில் போட்டு ரிசல்ட்டை பார்க்கணுன்னா பார்க்க முடியாது, ஓகேங்களா? பண்ணி பாருங்கள். பச்சை கற்பூரம் ஒரிஜினலாக வாங்கணும், ஃபஸ்ட்டு குவாலிட்டி. நம்பர் 1ன்னு கேளுங்க, கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஒரே ஒரு வசம்பு. இது என்ன கிழமில் வாங்கணும்னு கூட நம்ம சொல்லித்தரோம். அதுக்கப்புறம் இழுப்பு எண்ணெய்னு கேளுங்க, இழுப்பு எண்ணெய்னு கேளுங்க நாட்டு மருந்துகளில். அது உங்களுக்கு தேவையானது கொஞ்சம்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு 50 100 எதனா கொடுத்தா வாங்கிக்கோங்க. அதை சூடுலாம் பண்ணக்கூடாது, கெட்டியாக இருக்கும் அது இழுப்பு எண்ணெய். அதை வாங்கிக்கோங்க. இதை கறியை இழுப்பு எண்ணெயிலேயே சூடு பண்ணுங்கள். வேறு எண்ணெயிலலாம் சூடு பண்ணக்கூடாது. ஒரு சின்ன மண் விளக்கு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இழுப்பு எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு திரி ஒன்று வைங்க. வச்சுட்டு இதை மெருகு அப்படியே சூடு பண்ணி காமிச்சிட்டு எதனா ஒரு கல்வம், சின்னதாக எதனா ஒரு நல்ல கல்வமாக வாங்கிக்கோங்க. இப்போ தான் நிறையா விற்குதில்ல, வெளியே விற்கும். அந்த இடத்துல நல்ல ஒரு கல்வம் வாங்கிட்டு, அதான் அரைக்கிற கல்வம்னு கேளுங்க. அது மாவுலலாம் வரும், மாவில் கிடையாது, கருங்கல்லில் கிடைக்கும். கருங்கல்லில் இழைக்கிற கல்வம்னு கேளுங்க, கொடுப்பாங்க. அதில் கொஞ்சோண்டு என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக போடுங்க பச்சை கற்பூரத்தை. இந்த பாருங்க, இது என்னென்ன நன்மை கிடைக்கும். இவ்வளோ கொஞ்சமாக போடுங்களேன், இவ்வளோன்னு தான் போடணும். குட்டியாக நசுக்கி அந்த கல்வத்தில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 சொட்டு, இப்போது ஒரு சந்தனை வைக்கும்போது இழைக்கும்போது எவ்வளோ தண்ணியை ஊற்றிங்களோ அந்த மாதிரி அந்த எண்ணெயை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த கறியில் இருக்கிறத நல்லா இழைங்க. இதுக்கு மந்திரம் உண்டு, ஓகேங்களா? மந்திரம் உண்டு. இதை இழைக்கும்போது மந்திரம் உண்டு. மந்திரம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே இழைச்சி அப்படியே வைங்க. மந்திரத்தோடு நீங்கள் சொல்லும்போது அது ஒரு வேலை பண்ணும், ஓகேங்களா? அதுக்கெல்லாம் கட்டணமானு கேட்டிங்கன்னா குரு காணிக்கை உண்டு, ஓகேங்களா? அவ்வளோ பெரிய கான்செப்டுக்கெலாம் நீங்கள் போகாதீங்க. இஷ்டம் இருக்கிறவங்க அந்த மந்திரத்தோடு பயன்படுத்தலாம், இஷ்டம் இல்லாதவங்க நான் சொல்கிற மாதிரியே பயன்படுத்தின்னு போகலாம்,
ஓகேங்களா? 2 ஆப்ஷனு தான். எவ்வளோலாம் கேட்டுன்னு இது பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணி பாருங்கள். பிள்ளை வாழைத்தாந்து 1, பச்சை கற்பூரம் 1, இலுப்பை எண்ணெய் 3 பொருள் தான். ஒரே ஒரு கல்வம், அது புதுசாக வாங்கிக்கணும். ரோட்டில் போகிறது கல்வம்லாம் எதனா எடுத்துன்னு வந்து தேய்க்கலாம் கூடாது. பவித்திரமாக உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஏற்படுத்திக்கிறது தான் இந்த வசியை போட்டு ரெடி பண்ணுறீங்க. ஓகேங்களா? இலுப்பை எண்ணெயிலேயே வந்து சூடு பண்ணி இழைக்கணும். மெத்தடு காமிச்சிட்டேன். இந்த மாதிரி திலகம் வைக்கும்போது என்னென்ன நன்மை கிடைக்குன்னா, உங்களோட எல்லா காரியம் வெற்றி கிடைக்கும். வசீகரத்தை உண்டாக்கும். இழுப்பு என்ன இழுக்கும், எல்லா ஒரு சக்தியும் உங்கள் கையில் ஒரு வைப்ரேஷன் வரும். நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். வசியத்துலேயே மிக சிறந்த வசியம் இந்த ஒரு வசியம் ஆகும். ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும். எப்படி அருகம் புல்லோட சிம்பிளாக இருக்குமோ அதோட மகத்துவமே தெரியாது. அது மாதிரி இந்த பிள்ளை வாழ்த்தானோட ரணம் சத்ரு அந்த தோஷத்தை கூட எடுக்கும். மூதாதிரியோட தோஷத்தையும் நிறைவேற்றி பண்ணோம். வசம்போட அஞ்சனத்துக்கு ரொம்ப பயங்கர பவர்ஃபுல் இருக்குது. இதை பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப டீப்பாலாம் போக தேவையில்லை. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இது கொண்டு வந்து தரோம். டிஸ்டி செய்வினை நெகட்டிவ் இதெல்லாம் வராது. நான் வீடியோவில் சொன்ன எல்லாமே நீங்கள் பயன்படுத்தணும்லாம் கிடையாது. யாருக்கு என்ன செட் ஆகுதோ அதை பயன்படுத்தின்னு போங்க. ஓகேங்களா? இது தொழில் பண்ணும்போது ஒரு பொட்டுக்கு மேலே இன்னொரு பொட்டு வைக்கக்கூடாது. இப்போ இதை வைக்கிறீங்கன்னா மேலே குங்கம் அடுக்கடுக்காக வைப்பாங்க. தொத்தவங்க பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரி கடவுளுக்கே பயம் வந்துடும். அவங்களே ஒரு பெரிய மாந்திரிகங்கிற மாதிரி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி பொட்டு வைக்கும் போதெல்லாம் ஒருத்தவங்க மூஞ்சிக்கு மகாலட்சுமி கலாச்சாரம் இருக்கும். அது எப்படி வைக்கணும்னு தெரியாது. ஒரு பொருளை யூஸ் பண்ணால் ஒரு பொருள் பச்சை பொட்டு யூஸ் பண்ணுறீங்களா, பச்சை தான் இருக்கணும். எல்லா கடவுளுமே யார் உதவி பண்ணுறதுனே தெரியாது. 10 பேர் இருப்பாங்க. 10 பேர்களையும் கேட்கக்கூடாது. யாருக்கெல்லாம் ஒருத்தர் கையில் கேளுங்க. அப்போ தான் அவங்க உங்களுக்கு உதவுவாங்க. அந்த மாதிரி தான் கடவுளை ஒரு பொட்டு யூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு பொட்டு தான் உங்களுக்கு வேலை செய்யும். 10-15 அளவுக்கு வந்து பொட்டு அடிக்கினே போனீங்கன்னா உங்களுக்கு எது வேலை செய்யுதுன்னே தெரியாது. ஒரு பொருள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே பொருள். மஞ்சளை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மஞ்சள், வசியை பொட்டு எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலெல்லாம் அடுக்கடுக்காலாம் போகக்கூடாது. போனால் உங்களுக்கு அதோட வைப்ரேஷனே உங்களுக்கு தெரியாது. முயற்சி பண்ணி பாருங்கள். இது முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா தோஷத்தையும் எடுக்கும். உங்களுக்கு சர்வ தோஷத்தையும் எடுக்கும், செவ்வாய் தோஷத்தையும் எடுக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். தர்பைக்கு எவ்வளோ பவர் இருக்கோ தர்பையோட 1000 மடங்கு பவர் வந்து பிள்ளை வாழ்த்தாங்கிழங்குக்கு உண்டு. இது கூட எதை சேர்த்தா அருளுக்கு கிடைக்குமோ அதை தான் சேர்க்கணும். இஷ்டத்துக்கு போட்டுலாம் சேர்த்தா அது பாரமாகிடும். பவித்திரம் வந்து பலவீனமாக ஆகிடக்கூடாது. அதனால தான் சொன்னேன். இது கூட பச்சை கற்பூரம், இலுப்பை எண்ணெய், கல்வம், சின்ன குட்டி கல்வம் புதுசாக வாங்கிக்கோங்க. ஒரு வாட்டி செலவு பண்ண போகிறீங்க, மாதம் கணக்கில் வரும். அதுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் வரும். 10 ரூபா 100 ரூபா செலவு பண்ண போகிறீங்க, உங்களுக்கு 1000 மடங்கில் உங்களுக்கு காசு எடுத்துன்னு வந்து கொடுக்குறதுல இந்த ஒரு பொருள் ரொம்ப அற்புதம். ஏன்னா வசீகரத்தை நான் சொன்னது எல்லாமே வசீகரத்தை இயக்குறது தான். இழுப்பண்ணியோ வசியத்தை பண்ணோம், பச்சை கற்பூரமோ வசியத்தை பண்ணோம். பிள்ளை வாழைத்தான் ஆல்ரெடி வசியத்திலே தான் இருக்கும். மந்திரம் வந்து இப்போ சொல்லும்போது உங்களோட உயிரோட்டம் பிரணவபச்சேஷன் பண்ணும்போது வைப்ரேஷன் உங்கள் உடம்புக்குள்ளே கிடைக்கும். அதனால தான் மந்திரம் வேணாமே நீங்கள் சொன்னால் கூட நடக்கும். விரைவில் நடக்காது. வைக்கினே வாங்க, விபத்துலேருந்தெல்லாம் தப்பிக்கலாம். இது முழுக்க உண்மை. இந்த பின்னாடி பேய் தேர்த்தது பிசாசி தேர்த்ததெல்லாம் கூட சொல்லுவாங்க பாருங்கள். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, சரி ஓகே இதுவும் சொல்லிடலாம் அப்படின்னா தான். இது இந்த பொட்டு இருக்கிற இடத்துல எந்த ஒரு துர்தேவதையும் வரமாட்டாங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. இது டைம் பாஸிங்க்கு கேட்கக்கூடாது. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஃபோன் பண்ணிவிட்டு எதனா ஒன்று நம்ம சொல்லிட்டோன்னா அவங்கள கேட்டு வரேன் இவங்கள கேட்டு வரேன்னு சொல்கிறதுக்கெலாம் இங்கே நம்ம வீடியோ போடல. இருக்கிற விஷயம் நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிக்கினே போங்க. ஒன்றை மட்டும்தான் பயன்படுத்தணும், அடுக்கடுக்காக பயன்படுத்தக்கூடாது. அது வேலை செஞ்சிச்சுன்னா அதுவே வாழ்க்கையாக எடுத்துன்னு போங்க. விளையாட்டுக்குன்றது வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு கவசம் இருந்தாவே போதும்.
அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தின்னு போருங்க. என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது கரெக்டாக தப்பானு நீங்களே முடிவு பண்ணிட்டு போங்க. இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும். முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாங்க. என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.